نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال سبحانه وتعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் அடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த எங்களுடைய இஹ்லாஸான எண்ணங்களுக்கு நாளை மறுமை நாளையில் எங்கள் அனைவருக்கும் நற்கூலிகளை தந்து உயர்ந்த சுவர்க்கத்தில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லி இருக்கின்றார்களோ முடியுமான அளவுக்கு நானும் நீங்களும் எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களை தடுத்திருக்கின்றார்களோ, அது பற்றி எச்சரித்திருக்கின்றார்களோ, அந்த எல்லா விடயங்களில் இருந்தும் நானும் நீங்களும் தவிர்ந்து நடக்கும்படியும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே எனக்கும் உங்களுக்குமாக இறுதி முடிவு, எங்களுடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறது என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்துவது பொருத்தமாகும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம், மனித வாழ்க்கையில் உள்ள உண்மையான இலட்சியம் அவனுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தான் என்பது அல்ல, எப்படி பிறந்தான், உலகத்தில் எதை சாதித்தான், உலகத்தில் எதை சம்பாதித்தான், எப்படியான பட்டம் பதவிகளை வகித்தான், எப்படி செல்வங்களோடு வாழ்ந்தான் என்பது அல்ல. அவனுடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறது, எப்படி மரணிக்க போகிறான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை பிரயோசனமானதா பிரயோசனமற்றதா என்பதை தீர்மானிக்க போகிறது. 60 வருடம் 70 வருடம் வாழ்வது இந்த உலகத்தில் முக்கியம் கிடையாது. அவனுடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறது என்பதை வைத்துத்தான் அவன் நஷ்டமடைய போகிறானா அல்லது சந்தோஷப்பட போகிறானா என்பதை அவனுடைய இறுதி முடிவுதான் தீர்மானிக்க போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுருக்கமாக சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அஅமால்
பில் ஹவாதீமி, நிச்சயமாக அமல்கள் எல்லாம் இறுதி முடிவுகளை கொண்டுதான் தீர்மானிக்கப்பட போகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். எங்களுடைய உயிர் எப்படி போக போகிறது? முஸ்லிமாக மரணிக்க போகிறேனா, காபிராக மரணிக்க போகிறேனா? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவனாக, அவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவனாக, முகமலர்ச்சியோடு பஷாரத் நன்மாராயத்தோடு என்னுடைய உயிர் பிரிய போகிறதா, அல்லது துப்பாக்கியம் பெற்றவனாக நஷ்டமாளியாக எங்களுடைய உயிர் பறிக்கப்பட போகிறதா என்பதை வைத்துத்தான் எங்களுடைய அமல்களுக்குரிய கூலி கிடைக்க போகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். இன்னமல் அமாலு பில் ஹவாதீமி, நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உங்களுடைய இறுதி முடிவுகளை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட போகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த இறுதி முடிவை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல முடிவு, அடுத்தது கெட்ட முடிவு. நல்ல முடிவு என்றால் என்ன? நல்ல முடிவு என்றால் என்ன? அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாங்கள் மிக இலகுவாக வரைவிலக்கணப்படுத்த முடியும். ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக, மூமினாக, ஈமான் கொண்டவனாக, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவனாக மரணிப்பது, தொழக்கூடியவனாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றியவனாக, அவர்களை புறக்கணிக்காமல் இருப்பவனாக மரணித்தால் அது நல்ல முடிவு. அதுதான் நல்ல முடிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் யதுகுலுல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்குள் நுழைவார். அப்ப இந்த ஹதீஸை கொஞ்சம் நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு சொன்னா, அந்த மரணம் வரும், அதாவது உயிர் பறிக்கப்படுகின்ற, உயிரை எடுக்கின்ற அந்த நிமிடம் வரைக்கும் அந்த களிமாவோடு அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். சிலாக்களுக்கு வாயால களிமா சொல்லுவாங்க, நம்ம பார்த்திருக்கோமே. சிலாக்கள் களிமா சொல்லுவாங்க, சிலாக்களுக்கு வந்துட்டு மனசால கூட சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு நம்ம தீர்மானிக்கல. விளங்கிட்டா? அப்ப இறுதியில அந்த களிமாவோட மரணிப்பது, உள்ளத்தில் அந்த களிமாவை ஏற்றுக்கொண்டவனாக, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவனாக எந்த ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு இருக்கின்றதோ அவன் சுவனம் நுழைவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடனாக சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனத்தில் எப்படி சொல்லி காட்டுகிறான். தக்வா சம்பந்தமா அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொல்லிவிட்டு ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்னும் ஒரு வசனத்திலே ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், சூரா பக்ராவிலே நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் சூரா யூசுஃபிலே சொல்லி காட்டுகிறான். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து விடு, என் நல்லவர்களோடு சேர்த்து விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்களில் இதை சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் உழைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல முடிவு கிடைப்பதற்கு சில அறிகுறிகளை சொல்லி இருக்கிறார்கள். நல்ல முடிவு கிடைக்க போகின்ற மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்று சில அறிகுறிகளை கூட சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவன் அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹுக்காக தூய்மையாக வாழ்வான். அல்லாஹுக்கு இணை வைக்காமல்,
அல்லாஹுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹுவை மறுக்காமல், அல்லாஹுவை முழுமையாக நம்பியவனாக அவன் வாழ்வான். وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்டு நல்ல அமல்களை அவர்கள் இந்த உலகத்தில் செய்தால், நல்ல அமல்கள் இஹ்லாஸா செய்யுது, அல்லாஹுக்காக செய்யுது, அதுல எந்த விதமான முகஸ்துதியோ ஷிருக்கோ இருக்காது, எந்த ஒரு மனிதனுக்காகவும் அவன் செய்ய மாட்டான். அப்ப எந்த ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல அமல்களை மூமினாக இருந்து கொண்டு செய்கிறானோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். கடுகளவு கூட அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் கடுகளவு கூட அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இஹ்லாஸோடு வாழ வேண்டும். அல்லாஹுக்காக மன தூய்மையோடு, உள தூய்மையோடு பரிசுத்தமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அதே போன்று இறுதி முடிவு நல்லதாக அமைய போகின்ற ஒரு மனிதன் அல் முஹாஃபலத்து அலஸ் ஸலாத், தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் அதனால் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் தொழுகையாளியாக அவன் இருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகை இல்லாதவன், விட்டு விட்டு தொழக்கூடியவன், சோம்பேறித்தனமாக தொழக்கூடியவன், சோம்பேறியாக தொழக்கூடியவன், பொடுபோக்காக தொழக்கூடியவன், இவர்களுக்கு நல்ல முடிவு அமையாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள், அல்லாஹ்வும் கடுமையான எச்சரிக்கை, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பால்படுத்துவார்கள், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், என்று சொல்லக்கூடிய நரகத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திட்ட தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். தொழுகை இல்லாதவனுக்கு நல்ல முடிவு கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய அடுத்த மனிதன் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவன், அல்லாஹுவை நினைக்கக்கூடியவன். எந்த சந்தர்ப்பத்திலும் திக்ர்னு சொன்னா என்ன? நம்ம சாப்பிடக்குள்ள பிஸ்மில்லான்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய நினைப்பது. சாப்பிட்டு முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். வீட்டுக்கு போகக்குள்ள துவா செய்யறோம், வரக்குள்ள துவா ஓதுறோம், காலையில நாங்க காலை மாலை திக்ர்களை ஓதுறோம், பள்ளிக்கு வரும் பொழுது நாங்கள் துவா ஓதுகிறோம், இப்படி ஆடை உடுக்கின்ற பொழுது துவா ஓதுகிறோம். இதுதான் திக்ர். எங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை நாங்கள் அல்லாஹுவை நினைவுபடுத்தியவர்களாக வாழ்வது. தொழுது முடிஞ்சா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்வது. நீங்க பாருங்க, இப்ப ஜும்மாவுல பாருங்க, நம்ம வெளிப்படையா பேசலாம். சலாம் கொடுக்க ஒரு சமூகம் விளம்பிட்டு ஓடுதா இல்லையா? சலாம் கொடுக்க ஒரு சமூகமே அப்படி விளம்பிட்டு ஓடுறாங்க. வந்துட்டு அது ஒன்று ரெண்டு பேர் விதிவிலக்கா வந்துட்டு அவங்க அது விதிவிலக்கு, ஏதோ ஒரு வேலைப்பழுவாக இருக்கலாம். ஆனா நிறைய பேரை பாருங்க, ஒரு சமூகமே அப்படியே எழும்பி கொண்டு ஓடுகிறார்கள். ஒரு தஸ்பீஹ் இல்லை, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுடைய பள்ளி வாசலிலே இருந்து கொண்டு அவனை திக்ர் செய்வதற்கு அந்த மனசுக்கு இடம் வருவதில்லை, அதை இடம் கொடுக்குவதில்லை மனசு வந்துட்டு. இப்ப யாருக்காக இந்த பள்ளி ஜும்மாக்கு வார ஓடி யாருக்காக வாரது? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திக்ர் என்றா இதான். எங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்றது. இப்ப தொழுகை முடிஞ்சா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறது, இதுவும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அப்ப எவ்வளவு விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். அப்ப
ஒரு முஃமின் நல்ல முடிவு அமைய போகின்ற ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்க்கையை திக்ரை கொண்டு அமைத்துக் கொள்வான். தூங்கும் பொழுதும் துவா ஓதுவான், எழும்பும் போதும் துவா ஓதுவான். இப்படியான ஒரு முஃமின். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களே, அடுத்ததாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய அறிகுறி, பாவங்கள் செய்தா அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்வான். நான் எல்லாவற்றையும் சுருக்கமாகத்தான் சொல்லிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்களை சொல்ல போனா நேரம் இடம் கொடுக்காது. பாவங்கள் செய்தால் ஒரு மூமின் அவன் உடனே தௌபா செய்வான். பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை, நானோ நீங்களோ யாரோ, மனிதன். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்வார்கள். ஆனால் அவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அந்த மூமின்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டால், அருவருக்கத்தக்க பாவத்தை அவன் செய்து விட்டால், அல்லாஹுவை அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். உடனே அவங்களோட மைண்டுக்கு வந்துடும், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பொய் ஒன்று சொல்லிட்டேன், அடிச்சு போட்டேன், அவனுக்கு ஏசி போட்டேன், அநியாயம் செஞ்சு போட்டேன் என்று உடனே அவனுடைய மைண்டுக்கு வந்துடும். அலட்சியப்படுத்த மாட்டான். போனா போகட்டும், நடந்தா நடக்கட்டும் என்று அலட்சியப்படுத்த மாட்டான். உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அந்த பாவத்தை அடர்ந்தேறி அத்துமீறி மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனடி நிவாரணத்தை தேடுவார்கள். இவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அறிகுறி, அடுத்த அறிகுறி, நல்ல மனிதர்களோடு தோழமை கொள்வார்கள், நல்லவர்களோடு சேர்ந்து நடப்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும் இல்லல் முத்தகீன். நண்பர்கள் நாளை மறுமை நாளையிலே நண்பர்களாக திரிந்தவர்கள், சகவாசம் கொண்டவர்கள், தோழமை கொண்டவர்கள் எல்லோருமே ஒருவரோடு குரோதமாக இருப்பார்கள், எதிரியாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், நல்ல நண்பர்களை தவிர, தக்வாவோடு பழகிய நண்பர்களை தவிர. அவர்கள் அங்கேயும் ஹெல்ப்பா தான் இருப்பாங்க, மறுமையிலையும் உதவிக்கு தான் வருவாங்க. அவங்க ஒரு ஓட மாட்டாங்க. ஓடுறாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது யாரு? கெட்டவர்கள். நல்லவர்கள் அப்படி ஓட மாட்டாங்க. அவர்கள் தக்வா உள்ளவர்கள். அவர்கள் இவர்களுக்காக சிபாரிசு செய்யத்தான் நிற்பார்கள். உலகத்துல வாழுகின்ற பொழுது நல்ல நண்பர்களை சம்பாதிச்சுக்கொள். நல்ல ஆக்கள், தொழக்கூடிய ஆக்கள், உண்மை பேசக்கூடிய ஆக்கள், நாணயமாக நடக்கக்கூடிய ஆக்கள், அநியாயம் செய்யாதவர்கள், இறைவனோடு அதிகமான நெருக்கத்தை கொண்டவர்கள், குர்ஆனோடு அதிக தொடர்பை கொண்டவர்கள், இவர்களோடு சொந்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். தொழாதவனோடு சேர்ந்தா நம்ம தொழ மாட்டோம். ஏன்னா தொழுக நேரத்துக்கு அவன் தொழப்பை விட மாட்டான். குடிகாரனோடு சேர்ந்தா அது எங்களுக்கும் அந்த குடிப்பழக்கம் வரத்தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில தாக்க ஒரு பிரதிபலிப்பு ஏற்படும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நல்ல நண்பர்களோடு உள்ள தொடர்பு எங்களுக்கு நல்ல முடிவை தரும் இன்ஷா அல்லாஹ். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அறிகுறிகளை சொல்லி இருக்கின்றார்கள். நான் அதில் சிலவற்றை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று
எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம் கிடையாது. எப்படி மரணிக்க போகிறோம், எங்களுடைய மரணம் எப்படி அமைய போகிறது என்பதை வைத்துத்தான் எங்களுடைய கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு எல்லாமே தீர்மானிக்கப்பட போகிறது. எனவே அந்த சக்ராத், அந்த இறுதி முடிவு, அது 1 செகண்டாக இருக்கலாம், 2 செகண்டாக இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு தீர்மானிக்க போகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல மனிதனாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக கெட்ட முடிவு. மேலுக்கு சொன்ன கூட்டத்துக்கு எதிரானாக்கள் தான் கெட்ட முடிவை பெறக்கூடியவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன அறிகுறிகளுக்கு மாற்றமான அறிகுறிகளை கொண்டவர்கள், அவர்களுடைய முடிவு கெட்டதாக அமையும். அல்லாஹ் பாதுகாக்குவான். எங்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்துமீறி அடர்ந்தேறி பாவம் செய்யக்கூடியவர்கள், தொழுகையை விடக்கூடியவர்கள், உலகத்தை நேசித்து மறுமையை மறந்து வாழக்கூடியவர்கள், தௌபாவை பிற்படுத்தக்கூடியவர்கள் அல்லது அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் அல்லது தௌபா செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவினுடைய திக்ரை மட்டும் பொடுபோக்காக கவனமற்றவர்களாக, அல்லாஹுவை திக்ரு செய்யாமலே, அல்லாஹுடைய நினைவு இல்லாமலே இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், இவர்கள் தயவு செய்து ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்ய வேண்டும். நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறது? சஹாபாக்கள் தங்களுடைய படுக்கைக்கு போய்விட்டால் இரவு நேரங்களிலே தலையணையில் தலையை வைத்தவர்களாக முஹாசபா செய்வார்கள். இன்றைய நாளை நான் எப்படி கழித்தேன்? 5 நேரம் தொழுதேனா? சதக்கா செய்தேனா? மனிதர்களுக்கு நல்லது செய்தேனா? எந்த ஒரு மனிதனுக்காவது அநீதி செய்தேனா? என்னுடைய நாவினால் யாரையாவது துன்புறுத்தினேனா? என்னுடைய கரங்களினால் யாருக்காவது நான் நோவினை செய்தேனா? இப்படி அந்த சஹாபாக்கள் தங்களை முஹாசபா செய்வார்கள். முஹாசபா என்ற இந்த வணக்கம் இருக்கிறதே, எங்களை உண்மையிலேயே புறம்போடக்கூடியது. எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். முஹாசபா கட்டாயம் செய்யணும். முஹாசபா செய்ய 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 ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய செய்ய எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகும். எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகும். ஏன்னா அந்த அந்த உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் முஹாசபா. எங்களுடைய உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மிகப்பெரிய ஒரு பயிற்சி அது. ஒவ்வொரு நாளும் இரவையில் தூங்கக்களை முஹாசபா செய்யுங்க. நானும் தான், நீங்களும் தான், எல்லோரும். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். முஹாசபா செய்யவில்லை என்று சொன்னால், எங்களுடைய பாவங்களை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கவில்லை என்று சொன்னால், எங்களுடைய உலக வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அதை பற்றி நாங்கள் கவனமே எடுக்கவில்லை என்று சொன்னால், எங்களுடைய உள்ளம் கெட்டு போய்விடும். உள்ளம் கெட்டு போய்விட்டால் அதற்கு பிறகு நல்லுணர்ச்சி பெற மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக, உண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக வாழ்கின்றார்களோ அவங்களுக்கு சக்ராத்துல அல் கௌலு ஸாபித், உறுதியான வார்த்தையை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்துவான். அவங்களுக்கு பயம் இருக்காது. சக்கராத்துல அவங்களுக்கு பயம் இருக்காது. மலக்குமார் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் காட்சி அளிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சக்ராத்தில அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். கபருல மலக்குமார்கள் சொல்லுவார்கள்.
எனவே அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்ட மூமின், உலகத்தில் ஈமான் கொண்டு வாழக்கூடிய மூமினுக்கு சக்ராத்திலே உறுதியான வார்த்தையை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அவன் தளர மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க. எப்படின்னு சொன்னாங்கன்னா, அழகா சொன்னாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அதிகமான அமல்களை செய்வான். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு அண்ணா இன்னாண்டும் இருக்கும் அவனுக்கு. அப்படின்னா அவன் ஆயுள் முடிகிறதுக்கு அண்ணா இன்னாண்டு இருக்கும். அவர் எவ்வளவு காலம் செஞ்ச அமல் எல்லாம் சுவர்க்கத்துக்குரிய அமல் தான். சாணிருக்கு அடிசருக்கு என்று சொல்லுவாங்க தானே, அதான் இவர் அமல்கள். அண்ணா இன்னாடி இறைச்சிக்குள்ள பாவங்களை செஞ்சு ஈமான பறி கொடுத்து நரகத்துக்குரியவராக மாறி விடுவார். இது அப்படியான ஒரு காலம், ஃபித்னாவுக்குரிய ஒரு காலம். எங்களுடைய ஈமானை, எங்களுடைய தக்வாவை, எங்களுடைய தௌஹீதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈமானை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. ஈமானுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை களம் இந்த உலகம். ஷைத்தான வேலை அதுதான். எங்களுடைய ஈமான பறிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஈமான பறிச்சா மத்த எல்லாம் அவுட். அப்ப ஈமானை பறிப்பதற்குரிய அவ்வளவு சதி திட்டங்களையும் ஷைத்தான் தீட்டிக் கொண்டிருக்கின்றான். அந்த வலைக்குள் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது. இன்னைக்கு பாருங்க, சஹாபாக்களை ஏசுற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு. இந்த வளைகுடா யுத்தத்தை வச்சு அது அந்த யுத்தம் அது வேற விஷயம், விளங்கிட்டு அது வேற விஷயம். இதை வைத்து இதற்கு காரணமாக சில சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சஹாபி போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட அல் குர்ஆனை எழுதிய, வஹ்யை எழுதக்கூடிய முக்கியமான சஹாபாக்களாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை விமர்சிக்கின்ற ஒரு கூட்டம் இன்று உலகத்திலே உருவாகி இருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலே மார்க்க அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு ஹதீஸ ரெண்டு ஹதீஸே பார்க்கிற, அவ்வளவுதான். லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்கி. சஹாபாக்கள் மலக்குமார்கள் கிடையாது, அவர்கள் நபிமார்கள் கிடையாது, அவர்கள் மனிதர்கள். ஏதோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் இடம்பெற்றிருக்கும், ஆனால் எங்களை விட புனிதர்கள் அவர்கள். என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், அதற்கு அருகதை உங்களுக்கு கிடையாது. என்னுடைய ஒரு சஹாபியினுடைய ஈமான் உங்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ஈமானுக்கும் ஈடாகாது. ஒரு கொஞ்ச சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து அமானிதமாக இந்த இஸ்லாத்தை தந்து விட்டு போயிட்டு போனாங்க. எங்கள்கிட்ட வந்துட்டு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஈமானோடு இஸ்லாத்தோடு அவர்கள் பாதுகாத்து தந்த இந்த வகையை பின்பற்றி கொண்டு, அவர்கள் பாதுகாத்து அந்த அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு அவர்கள் செய்த வேலை சேவை யாருமே இந்த உலகத்தில் செய்தது கிடையாது. அந்த குறிப்பிட்ட சஹாபாக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை இன்று உலகம் முழுக்க மூளை முடுக்குகளுக்கெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்கின்றது என்று சொன்னால் அது அவர்களுடைய மகத்தான சேவை. எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலே வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்றவர்கள், அவர்களை பின்பற்றி வந்த அடுத்த சஹாபாக்கள், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான். அதுக்கு நம்மளுக்கு என்ன கதை? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், எல்லோரையும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, அப்ப அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை, அந்த அவங்களுக்கு நடந்த அரசியல் பிரச்சனை, அது
நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பேசி நம்ம அவங்கள வந்துட்டு விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அகீதா புத்தகங்களிலே சஹாபாக்கள் என்கின்ற ஒரு பாடத்தை அகீதாவிலே அறிஞர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். எந்த ஒரு அகீதா புத்தகத்திலேயும், கொள்கையோடு சம்பந்தப்பட்ட எந்த புத்தகத்திலேயும் சஹாபாக்கள் என்ற தலைப்பு வரும். ஏன்? சஹாபாக்களை நேசிப்பது ஈமான், ஈமானில் உள்ள பகுதி. சஹாபாக்களை பத்தி நம்ம வந்துட்டு மோசமா மனசால நினைக்கிறது, அவங்கள பத்தி மோசமா வேண்டது எங்களுடைய ஈமானுக்கு பிரச்சனை, எங்களுடைய ஈமானில பிரச்சனையை ஏற்படுத்தும். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு. மன்னிக்கவும், இன்னும் ஒரு ஆயத்து. அதாவது ஈமான் கொண்ட, எங்களுக்கு முன்னால ஈமான் கொண்டு போனார்களே, எங்களுக்கு முன்னால ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தார்களே, அவர்களை பற்றி உள்ளத்திலே மோசமான எண்ணத்தை, வக்கிர தன்மையை ஏற்படுத்தி விடாது எங்களுக்கு. இது குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எங்களுக்கு முன்னால ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணிச்சாங்களே மூமின்கள், சஹாபாக்கள், தாபியீங்கள், தபூ தாபியீங்கள், அவங்கள பத்தி எங்களோட உள்ளத்துல மோசமான எண்ணத்தை போட்டாத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப சஹாபாக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை விரும்ப வேண்டும். எந்த ஒரு சஹாபியை பற்றியும், ஒரு சஹாபியில பேர் ஞாபகம் இல்ல, நபி அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா? அவரு வந்துட்டு குடிகாரார். அந்த சஹாபி குடிக்கிறவர், அவர் பேர் ஞாபகம் வருவதில்லை, அவர் குடிக்கிறவர். அப்ப சஹாபாக்கள் அந்த ஏலா, அவர் குடிச்சு குடிச்சு குடிச்சுதான் இருப்பார். ஆனா மாஷா அல்லாஹ் ஈமான், தொழுகையை விட மாட்டாரு, யுத்த காலத்துல கலந்து கொள்வாரு, மத்த எல்லாம் செய்வாரு. இவர் இந்த குடிய விடல. அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் அவர் அடிக்க போறாங்க, அவருக்கு ஒண்ணும் செஞ்சு போட்டுறாதீங்க, அவருக்கு ஒன்றுமே செய்து போட்டாதீங்க. அவரு பத்ர் களத்தில் கலந்து கொண்ட சஹாபி, அவரை பதிலே கலந்து கொண்டவர், அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். மகத்தான சேவை அவங்க செஞ்ச சேவை, சாதாரண சேவை கிடையாது. அவர்கள் பத்ர் களத்திலே அன்று முஸ்லிம்கள் ரசிக்கப்பட்டிருந்தால் நபி அவங்களை சொன்னாங்க, அவங்களோட வாயால யா அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, இந்த சஹாபாக்கள், இந்த சிறிய கூட்டம் இன்று தோல்வி அடைந்தால் நாளை உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபி அவர். அப்ப சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான அருகரையும் கிடையாது. அவர்களை பற்றி மனதிலே மோசமாக நினைப்பதற்கு எங்களுக்கு அருகரை கிடையாது. ஒவ்வொரு சஹாபாக்களும் தூய்மையானவர்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்தில் குறுகிய வாழ்க்கையை நாங்கள் வாழப் போகின்றோம். இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழ்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக் வ தஆத்திக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீதும் உன்னை பின்பற்றுவதன் மீதும் புரட்டிவிடு. என் உள்ளத்தை உன்னை பின்பற்றத்துல, உன்ன மார்க்கத்திலேயே புரட்டிவிடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று அதிகமாக நபி அவர்கள் துஆ செய்வார்கள். இறைவா, இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தந்துவிடு, எங்களுக்கு நல்லதை தந்துவிடு, மறுமையிலும் நல்லதை தந்துவிடு என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் எல்லோரும் நல்ல மனிதர்கள், மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தூய கலிமாவோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, துன்பப்படுகின்றார்களோ, அந்த முஸ்லிம்களுக்கு விடுவை நீ கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.